இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் முடியல நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டே பண்ணியிருக்கேன், ஹேர் போட்டாக்ஸ்னு. இந்த ஹேர் போட்டாக்ஸ் பண்ணதுனாலயா இல்லை இந்த ஹேர் போட்டாக்ஸ் பண்ணதுனால ஷியக்காவை அப்படியே நிறுத்திட்டேன். ரொம்ப அதிகமாக ஷாம்பு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வாரத்துக்கு 2-3 தடவை எல்லாம் அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனாலயா இல்லை என் ஏஜ்னாலயா அப்படின்னு தெரியல. ஐ வில் பி 40 in another 6 months. சடனாக நிறைய வெள்ளை முடி பார்க்க ஆரம்பித்தேன். யூஸ்வலாக மாதத்துக்கு ஒரு தடவை தலைக்கு ஹென்னா யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ரோட்டீன் மாஸ்க், முட்டை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல், அதுவும் போட்டாக்ஸ் பண்ணி 1 மாதம் 15 நாளைக்கு மேலே எண்ணெய் கூட வைக்கவே இல்லை. அதுக்கப்புறத்துல இருந்தும் என்னைக்கு தலைக்கு குளிக்கிறனோ அன்றைக்கெலாம் மட்டும் கொஞ்சம் எண்ணெய் வச்சு 1/2 மணி நேரத்தில் இல்லை 1 மணி நேரத்தில் தலைக்கு குளிச்சிருவேன். ஹேர் போட்டாக்ஸோட எஃபெக்ட் போயிடக்கூடாதுங்கிறதுனால இனிஷியலாக 2 மாதத்துக்கு ரொம்ப எதுவுமே பண்ணாமையே பார்த்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ நாள் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுல்ல போதும் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் கொஞ்சம் அப்பப்போ ஷியக்காய் யூஸ் பண்ணுறது, முட்டை மாஸ்க் எல்லாம் அப்ளை பண்ணுறது அண்ட் ஹென்னா யூஸ் பண்ணுறதெல்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த தடவை இன்னும் கூட கொஞ்சம் எஃபெக்டிவாக ஏதாவது செய்யணும், கொஞ்சம் இன்னும் கூட ஹேர் கலர் நல்லா டார்க்கன் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹென்னாவும் இண்டிகோ பவுடரும் மிக்ஸ் பண்ணி ஐ ட்ரைட் சம்திங். இந்த தடவை நான் நாட் ஹேபிட்டோட ரெடி டு அப்ளை ஹென்னா பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ப்ரீ சோக்ட் இன் பிளாக் டீ அண்ட் ஹெர்ப்ஸ்னு இருக்குது. என்ன ஹெர்ப்ஸ்னா ஆம்லா, ஷிகக்காய், த்ரிஃபலா ஏதோ போட்டிருக்கு. என் ஒருத்திக்கு இந்த பேக்கெட் மட்டுமே போதுங்கிறதுனால இது மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு நிறைய முடி இருந்ததுன்னா கண்டிப்பாக 2 பேக்கெட் தேவைப்படும். இது கூடவே நான் இண்டிகோ பவுடரும் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலி இண்டிகோ பவுடர் ஆட் பண்ணால் முடியோட கலர் ரொம்ப டார்க்கன் ஆகும்னு சொல்லுவாங்க. நான் 1 பேக்கெட் ஹென்னாக்கு 1/2 பேக்கெட் இண்டிகோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் 2:1 ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க, ஹென்னா அண்ட் இண்டிகோ பவுடர். இந்த இண்டிகோ பவுடர் உங்களுக்கு ஆர்கானிக் ஸ்டோரில், நாட்டு மருந்து கடையில் அண்ட் ஹென்னா எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இந்த 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு தலையில் ஹென்னா வைப்பாங்க. வெறும் ஹென்னா மட்டும், எந்த இண்டிகோ பவுடரும் இல்லாமல் தலையில் ஹென்னா அப்ளை பண்ணிவிட்டு 2-3 மணி நேரம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வெறும் இண்டிகோ பவுடரை வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தலையில் ரூட்ஸ்லேருந்து எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணி ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுட்டு அதை வாஷ் பண்ணுவாங்க. ஆனால் எப்போவுமே இந்த 2 நாளுமே ஷாம்பு அப்ளை பண்ண மாட்டாங்க. அண்ட் ஒரு 2-3 டேஸ் கழித்து தலையில் எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஷாம்புவே யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ராகுலுக்கு நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டே ஹென்னா, அடுத்த நாள் இண்டிகோங்கிற மாதிரி. அண்ட் இட் வாஸ் ஸோ எஃபெக்டிவ். இருந்த 4-5 வெள்ளை முடி கூட ஃபுல்லாக கவர் ஆகி ப்ராப்பராக பிளாக்கிஷாக இருந்தது. பட் எனக்கு நான் அப்படி யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஹென்னாவையும் இண்டிகோவையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 டிஃப்ரெண்ட் வேலையாக இல்லாமல் ஒரே வேலையாக முடிஞ்சிடும். ஒரு தடவை ஃபுல்லாக ஒரு 3 மணி நேரம் வச்சு எடுத்துட்டா போதும். அண்ட் இதனால கலர் வந்து நல்ல ஒரு டார்க் ப்ரௌனிஷ் பிளாக் கலராக ஆகும். ஸோ தனியாக ஒரு நாள் ப்ரௌனாகவும் அடுத்த நாள் பிளாக்காகவும் அப்படிலாம் தேவையில்லை அப்படின்னு பிளான் பண்ணி தான் இது மாதிரி பண்ணேன். இந்த ஹென்னா இண்டிகோ பவுடர் மிக்ஸில் நான் ஒரு முழு முட்டையை உடச்சி ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது எக் ஒயிட்டு, யோக் 2ஐயும் சேர்த்து ஆட் பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது இந்த ஹேர் மாஸ்க் இன்னும் கூட ரொம்ப நியூட்ரிஷியஸாக ஆகும். எக் இஸ் ப்ரோட்டீன் அப்படிங்கிறதுனால இது முடிக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும். அண்ட் ஹென்னானால ஹேர் சப்போஸ் ட்ரையிங்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். அது உங்கள் முடியை இன்னும் கூட சாஃப்டன் பண்ணும். ஸோ ஹென்னானால நல்ல ஒரு ஹேர் கலரும் ஹேர்க்கு வால்யூமும் கிடைக்கும். இண்டிகோனால அந்த பிக்மெண்ட் இன்னும் கூட நல்லா டார்க்கன் ஆகும். அண்ட் முட்டைனால ஹேர் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகி நல்லா ஷைனிங்காக இருக்கும். வழக்கமாக ஹென்னாவோட ஸ்மெல் ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கும்ல, அதில் இந்த முட்டையோட ஸ்மெல்லாம் டோட்டலாக நியூட்ரலைஸ் ஆகிடும். யூஸ்வலாக என் தலையில் அந்த முட்டையோட ஸ்மெல் தனியாக வராது when I use it along with henna. ஆனால் இந்த தடவை ஹென்னாவில் ஆல்ரெடி ரோஸ்மேரி ஆயிலோட ஸ்மெல் வருது அண்ட் வெத்தலையோட ஸ்மெல் வருது. அவங்க வெத்தலை இருக்கிற மாதிரிலாம் போடலாம், ஆனால் எக்கச்சக்கமாக ஏதோ ஹெர்ப்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஹென்னாவோட ஸ்மெல்லே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த ஹெர்ப்ஸோட ஸ்மெல் தான் ரொம்ப ஓவர் பவரிங்காக இருக்குது. இதில் முட்டையோட ஸ்மெல் சுத்தமாக வரல. சரி வாங்க இப்போ ஹென்னா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஆல்ரெடி லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி என்னோட ஹேரை டீடாங்கிள் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 2 கையிலையும் க்ளவுஸ் போட்டுக்கிறேன். க்ளவுஸ் இல்லாமல் மட்டும் ஹென்னா அப்ளை பண்ணிடாதீங்க, கை ஃபுல்லாக ஆரஞ்சு ஷ்ரெட் ஆயிரும். இப்போ என் தலையில் க்ரௌன் ஏரியாவிலேருந்து ஒரு சின்ன கொத்து முடி எடுத்துக்கிறேன். இங்கே ரூட்ஸ்லேருந்து டிப் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஹென்னாவை அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோட கையால். ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா என் தலையில் அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்படியே என் முடி ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்து ரூட் டு டிப் கம்ப்ளீட்டாக ஹென்னா அப்ளை பண்ணி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் தலையை சுற்றி. இப்படி பண்ணும்போது என் ஸ்கேல்ப் ஃபுல்லாக, முடி ஃபுல்லாக ரூட் டு டிப் ஹென்னா கவர் ஆகிருக்கும். லாஸ்ட்டாக ஒரு ஷவர் கேப்பால் என் தலையை கவர் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது ஹென்னா ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். சரி இப்போ காலையில் டைம் 9:36 ஆகுது. ஒரு 3 மணி நேரத்துக்கு இந்த ஹென்னாவை அப்படியே விட்டுருவோம். இப்போ மத்தியானம் டைம் 12:38. ஹென்னா ஊர்னது போதும், நான் தலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ணாமல் பிளெயின் வாட்டரில் என் முடியை நல்லா ரின்ஸ் பண்ணி வாஷ் பண்ணியிருக்கேன். என்னதான் ஸ்கேல்ப்லாம் நல்லா ரின்ஸ் பண்ணாலும் ஹென்னாவோட ரெசிடியூ கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பட் அதை ஷாம்பு பண்ணால் சரியாயிரும். ஹேர் வாஷ்க்கு அப்புறமா வழக்கமாக வெள்ளையாக இருக்கிற முடியெலாம் ஆரஞ்சிஷ் கோல்டன் கலரில் மாறும். பட் இந்த தடவை எல்லாமே காப்பர் ப்ரௌன் கலரில் ரொம்ப டார்க்காக இருக்குது. நான் நேற்றுக்கு ஹென்னா அப்ளை பண்ணி ஊற வச்சுட்டு குளித்தேன்ல, இன்றைக்கி டே 2. பட்
அந்த ஹென்னா போட்டதுனால இருக்கிற எஃபெக்ட் இன்னும் கூட நல்லா டார்க்கன் ஆயிருக்கு, நல்லா அப்சார்ப் ஆயிருக்கு. எங்கெல்லாம் நான் அதிகமாக வெள்ளை முடி பார்த்தனோ அங்கே எங்கேயுமே அது லைட் ப்ரௌனாக கூட இல்லை. நல்லா ரின்ஸ் பண்ணி வாஷ் பண்ணாலும் பேசிக்லி இட்ஸ் ஹென்னா. ஸோ அங்கங்கே இருக்க தான் செய்யுது முடியல. நான் எவ்வளோ நல்லா அதை வந்து தொடச்சி எடுத்தாலும் விச் இஸ் நேச்சுரல். அண்ட் 2-3 டேஸ்க்குள்ளே அதுவும் உதிர்ந்து வந்துடும். அண்ட் நம்ம ப்ராப்பராக ஷாம்பூ பண்ணதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக ஸ்கால்பில் இருக்கிற குட்டி குட்டி ரெசிடியூஸ் ஆஃப் ஹென்னா கூட கம்ப்ளீட்டாக வந்துடும். நான் நேற்றுக்கு ஹென்னா அப்ளை பண்ணல, இன்னைக்கு அப்படியே விட்டுட்டேன். நான் தலையில் எதுவுமே பண்ணவே இல்லை. நாளைக்கு நான் ஆயில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணேன்னா, நாட் ஹேபிட்டோட நான் வழக்கமாக யூஸ் பண்ணுற ஹேர் ஆயிலை நல்லா மசாஜ் பண்ணேன்னா நாளான்னைக்கு தான் தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ டைம் கொடுத்ததுல இன்னும் தலையில் அது நல்லாவே செட் ஆகிருக்கும். இட் வில் ஸ்டே ஃபார் அ லாங்கர் டைம் அப்படிங்கிறது தான் இன்டென்ஷன். வழக்கமாக நான் ஹென்னா அப்ளை பண்ணால் இருக்கிற அந்த ஒயிட் ஹேர் என்ன மாதிரியான ஒரு ஆரஞ்சிஷ் கோல்டன் ப்ரௌனில் மாறுமோ அந்த மாதிரியாக இல்லாமல் இந்த தடவை ரொம்பவே டார்க் ஆயிருக்கு. முடியல ஹென்னா ப்ளஸ் இண்டிகோ பவுடரோட பிக்மெண்ட்ஸ் நல்லா இறங்கி ரொம்ப டார்க்கர் ப்ரௌனிஷ் பிளாக்காக தான் இருக்குது. அண்ட் இட்ஸ் ஆல் நேச்சுரல். எனக்கு இந்த ஹென்னா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா வந்திருக்கிற கலரும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இஃப் இட் ஸ்டேஸ் ஃபார் லாங் திஸ் இஸ் ஸோ குட். நீங்களும் இது வரைக்கும் வெறும் ஹென்னா மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க, கூட இண்டிகோ பவுடர் மாதிரி எதுவும் அப்ளை பண்ணதில்லை, இல்லை டேரெக்டாக ஹேர் கலரிங் தான் பண்ணி பழக்கம் உங்களுக்கு அப்படின்னா ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் தி பிராண்ட், அந்த பிராண்டோட ப்ரமோஷனும் கிடையாது இது. ஸோ நீங்கள் எந்த நல்ல பிராண்டாக இருந்தாலும், ஏதாவது ஒரு ஆர்கானிக் பிராண்டு இல்லை நல்ல ஒரு பிராண்டோடது நிறைய ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு, இல்லை ஆர்கானிக் ஸ்டோர்லேருந்து வாங்கி ஒரு நாள் ஹென்னா அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் இண்டிகோ பவுடர் அப்ளை பண்ணுறதை விட ப்ராப்பராக நீங்கள் எவ்வளோ ஹென்னா எடுப்பீங்களோ, எனக்கு என் முடிக்கு இது ஒரு பேக்கெட் இருந்தாலே போதும். பட் உங்களோட முடிக்கு எவ்வளோ ஹென்னா வேணுமோ அதை ப்ராப்பராக எடுத்து அது கூடவே இண்டிகோ பவுடரை மிக்ஸ் பண்ணி, அதாவது நான் கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ உங்கள் முடிக்கு எவ்வளோ தேவைன்னு உங்களுக்கு தெரியும்ல. 2:1 ப்ரொபோர்ஷனில் ஹென்னா எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதில் அப்படியே பாதி இண்டிகோ பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணி அதில் வேணும்னா முட்டையும் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் தலையில் இப்படி அப்ளை பண்ணி ஒரு 3 ஹார்ஸ் கழித்து வாஷ் பண்ணுங்கள். அன்றைக்கே உங்களுக்கு அந்த வெள்ளை முடி கண்டிப்பாக டார்க்கன் ஆகிருக்கும். பட் அதுக்கு அடுத்தடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட பெட்டராக அந்த பிக்மெண்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டார்க்கன் ஆயிருக்கும். ஆல்சோ ஹேர் ஃபீல்ஸ் ஸோ குட். யூஸ்வலி நான் ஹேர் போடாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஒரு சத்துணவு முடிக்கு குடிக்கிற மாதிரி எதுவும் பண்ணதே இல்லை. ரொம்ப பயந்து அந்த எஃபெக்ட் போயிடுவேன். பட் இனிமேல் போனால் என்ன அப்படின்னு சொல்லி, ஏன்னா 5 மாதம் ஆயிடுச்சு நான் ஹேர் போடாக்ஸ் பண்ணி. ஸோ போனால் போட்டுவோம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். பட் அந்த அளவுக்குலாம் எனக்கு எஃபெக்ட் போகலை, ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. ஹேர் போடாக்ஸ் கொஞ்சம் இருக்குது முடியல அதோட எஃபெக்ட் நல்லாவே. பட் முடி நல்லா நரிஷ் ஆயிருக்கு அண்ட் நல்லா திக்கன் ஆயிருக்கு. யூஸ்வலாகவே ஹென்னா அப்ளை பண்ணால் முடி இன்னும் வால்யூமைஸ்டாக இருக்கும்ல. ஸோ அந்த வால்யூம் நான் பார்க்குறேன். நான் இன்னும் ஷாம்புவே அப்ளை பண்ணல, வெறும் ஹென்னா, இண்டிகோ பவுடர் அண்ட் முட்டை மட்டும் தானே ஆட் பண்ணியிருந்தேன். அது வெறும் தண்ணியிலாம் குளித்தேன், ஷாம்பு யூஸ் பண்ணல, முட்டை யூஸ் பண்ணியும் கூட. பட் முட்டையோட ஸ்மெல் வரல, அந்த ரோஸ்மேரி அந்த ஹெர்ப்ஸோட ஸ்மெல் தான் வருது. ஆல்சோ அந்த ஷைன் உங்களுக்கு தெரியுதா, முடி நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரியாக நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த மெத்தடில் ஹென்னா, இண்டிகோ பவுடர், முட்டை இது எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்து தலையில் அப்ளை பண்ணி 3 மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி பண்ணும்போது, மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணால் முடிக்கு ரொம்ப நல்ல ஒரு நரிஷ்மெண்ட், ஷைன், ஸ்ட்ரென்த், கலர் எல்லாமே கிடைக்குது. ஸோ நான் ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது ஒரு ஹேர் கலரிங் யூஸ் பண்ணால் நிறையா எக்கச்சக்கமாக முடி கொட்டும். எனக்கு அதுவே பயம். இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. ஹேர் போடாக்ஸே ட்ரீட்மெண்ட்டே இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் லைஃப்பில் பண்ணுறேன். ஸோ நீங்களும் என்ன மாதிரி இந்த பார்லரில் போய் ஹேருக்கு ஏதாவது பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப யோசிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா, ஹேர் கலரிங்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா, ஆனால் ஒயிட் ஹேர் வருது, இல்லை முடி இன்னும் கூட கொஞ்சம் டார்க்கன் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். யூ வில் டெஃபினெட்லி லவ் இட்.